Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி கடந்த 2025 அவங்களோட 12 வருஷ திருமண வாழ்க்கையை அபிஷியலா விவாகரத்து பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட இந்த எதிர்பாராத பிரிவு பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு தான் சொல்லணும். இவங்க பிரிஞ்சப்போ சோசியல் மீடியால சிலர் நடிகை திவ்யா பாரதி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பேசிட்டு வந்தாங்க. இதனால ஜிவி பிரகாஷ், சைந்தவி மற்றும் திவ்யா பாரதின்னு 3 பேருமே அந்த மாதிரி எந்த காரணமும் இல்ல, அப்படி வெளியாகிற செய்திகள் எதுவுமே உண்மை இல்ல, அது எதையும் நம்பாதீங்கன்னு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சிங்கர் சைந்தவி விவாகரத்து பத்தியும் அவங்களோட மகள் அன்வியை பாத்துக்கிறத பத்தியும் ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்கிறது இப்ப சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. சைந்தவி இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்வியை பாத்துக்கிறதுல நானும் ஜீவியும் எப்போதுமே ஒத்து போவோம். கோ பேரண்டிங் கொஞ்சம் கடினமான வேலை தான். ஏன் அப்படின்னா அன்வி என் கூடவும் இருப்பா, சில நாள் அப்பா ஜீவி கூடவும் இருப்பா. இங்க எதெல்லாம் அவளுக்கு நோ சொல்றோமோ அதே விஷயங்கள் அப்பா கூட இருக்கும்போது நோவா தான் இருக்கணும். அதை தான் நாங்க முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். குழந்தைக்கு அம்மா எதெல்லாம் சில காரணங்கள்னால வேணாம்னு சொல்றாங்களோ அப்பாவும் அதையெல்லாம் வேணான்னு தான் சொல்லணும். அப்பா ஏதாவது குழந்தைகிட்ட வேணாம்னு சொன்னா அம்மாவும் அதை வேணான்னு தான் சொல்லணும். அப்படி இல்லைனா இங்கே ஏதாவது வேணான்னு சொன்னா அங்க போய் அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தோம். அன்வின்னு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுமே அப்படிதான். அப்பா அம்மா ஏதாவது வேணான்னு சொன்னா உடனே தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்பாங்க. குழந்தைங்க அப்படி பண்றத தப்பு சொல்ல முடியாது, அது அவங்களோட இயல்பு. நானும் ஜீவியும் ஒன்னா இருக்கும்போது கூட சண்டை போட்டோ கத்திக்கிட்டோ கிடையாது. அன்வி நாங்க 2 பேருமே சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. அதனால இப்ப நாங்க தனித்தனியா இருக்கிறது அவளை பெரிய அளவுல பாதிக்கல. நானும் ஜீவியும் ரொம்ப மெச்சூர்டா இருந்தோம். எங்களுக்குள்ள கருத்துக்கள் வேறுபட்டப்போ கூட கத்துறதோ சண்டை போடுறதோ பண்ணிக்க மாட்டோம். நாங்க பிரியும் போது கூட அதை பெருசாக்கி பிரச்சனையா மாத்தாம நல்ல விதமா தான் பிரிஞ்சோம். நானும் ஜீவியும் அன்வி பத்தி எல்லாமே பேசி தெரிஞ்சுப்போம். அதனால அவ என் கூட இருக்கும்போது என்ன பண்றா அப்படிங்கறதையும் ஜீவி கூட இருக்கும்போது என்ன பண்றா அப்படிங்கறதையும் எங்க 2 பேருக்குமே தெரியும். இதனால இந்த கோ பேரண்டிங் பிரச்சனையா இல்ல. ஆனாலுமே சில சவால்கள் இருக்கதான் செய்யும். ஆனா நானும் ஜீவியும் அன்வியை பாத்துக்கிறதுல ஒத்து போறதுனால இதை பண்ண முடியுது. யாருமே விவாகரத்து பண்ண போறோம்னு தெரிஞ்சே கல்யாணம் பண்றது இல்ல. சில விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகல. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிக்காம பிரியலாம்னு முடிவெடுத்தோம். ஆனாலும் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு முடிவெடுத்தோம். இப்போயுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம். 2 பேரும் நல்லா வளரணும்னு விருப்பப்படுறோம். எங்களுக்குள்ள ஈகோவோ வெறுப்போ எப்போதுமே இருந்ததில்ல. இந்த ப்ராசஸை எங்களுக்கு சமாளிக்க முடிஞ்சதுக்கு காரணமே எங்க மகள் அன்வி தான். எப்போதுமே எங்க கவனம் அவ மேலதான் இருக்கும். ஆனாலுமே கவுன்சிலிங் எல்லாம் நான் போயிட்டு தான் இருக்கேன். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஜிவி சார் கூட சேர்ந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போன்னு இல்ல, சேர்ந்து வாழும்போது கூட இது ஒரு ப்ரொஃபஷனா தான் பார்த்தோம். மேலும் ப்ரொஃபஷன்ல பர்சனல் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட மியூசிக்ல நான் பாடின பாட்டு நிறைய ஹிட் ஆனாலும் இதே மாதிரி தொடர்ந்து பண்ண வேணாம்னு நினைச்சோம். என்ன பாட சொல்லி அவரோட மியூசிக்ல பாட சொல்லி நானும் கேட்டது கிடையாது. கிரியேட்டர்ஸ் விருப்பப்பட்டா மட்டுமே நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சைந்தவி ஜிவி பிரகாஷை பிரிஞ்சதை பத்தியும் மகள் அன்வியை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப வெளிப்படையா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.